மலர்கள் சொரியும் பூமரங்கள், மலர்கள் சொரியும் பூமரங்கள், கனியும் மாமரங்கள், இரவும் பகலும் உறவும் சுகமும் தருகின்ற தேன் மரங்கள், ஓ தருகின்ற தேன் மரங்கள். மலர்கள் சொரியும் பூமரங்கள், கனியும் மாமரங்கள், இரவும் பகலும் உறவும் சுகமும் தருகின்ற தேன் மரங்கள், ஓ தருகின்ற தேன் மரங்கள். அங்கங்களெங்கும் சந்தன வாசம், பகலிலும் இங்கே பௌர்ணமியோ. அங்கங்களெங்கும் சந்தன வாசம், பகலிலும் இங்கே பௌர்ணமியோ. தங்கத்தில் வைரம் தாமரை மார்பு, மங்கள கண்கள் மாம்பழ கன்னம், மல்லிகை புன்னகையோ, ஓ மல்லிகை புன்னகையோ. மலர்கள் சொரியும் பூமரங்கள், கனியும் மாமரங்கள், இரவும் பகலும் உறவும் சுகமும் தருகின்ற தேன் மரங்கள், ஓ தருகின்ற தேன் மரங்கள்.
பஞ்சனை மேலே ரஞ்சனி ராகம் பந்தியில் முந்தும் பால் பழமோ பஞ்சனை மேலே ரஞ்சனி ராகம் பந்தியில் முந்தும் பால் பழமோ மெல்லிடை மீது மன்மதன் தூது மேகலையாடும் நாடகம் 100 எத்தனை கோலங்களோ ஓ எத்தனை கோலங்களோ மலர்கள் சொரியும் பூமரங்கள் தனியும் மாமரங்கள் இரவும் பகலும் உறவும் சுகமும் தருகின்ற தேன் மரங்கள் ஓ தருகின்ற தேன் மரங்கள் ரஜினி நீ நல்லா பாடுற. நீ கேட்டுக்கிட்டு இருந்தியா? நான் கேப்பேன்னு தெரிஞ்சுதானே நீ பாடுன. நான் உயிர் வாழ்றதே உனக்காகத்தான். உனக்கு பூரணின்னு பேர் வச்சிருக்கணும். முழு நிலா மாதிரி நீ அழகா இருக்க. ஓ உன்னை தழுவுற இந்த தென்றல் எனக்கு எதிரி. ஓஹோ உன் அழகே நான் மட்டும்தான் ரசிக்கணும். யாரும் இல்ல, யாரும் வரமாட்டாங்க. சாட்சி இல்லனா செஞ்ச தப்பு சரியாயிடுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு மனைவியாக போறவதானே? ஒத்திக பார்த்து அரங்கேற்றம் செய்யறதுக்கு கல்யாணம் ஒண்ணும் நாடகம் இல்ல. காஃபி எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, சாப்பிடுங்க. ராஜு, நீ என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் கன்னியதா இருக்க விரும்புறேன். காஃபியா அது? இந்த வீட்டுல இருக்கிறத விட. ஏன்பா இந்த வீட்டுக்கு என்ன? அவ அமெரிக்கால வளர்ந்து பொண்ணு. உன் டேஸ்டுக்கு உடனே வந்துட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தானே மாறணும். நல்ல காஃபி. ராஜு, சரசுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு நம்ம வீட்டோட வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓ, தாராளமா செஞ்சிடலாமே. ராஜுவா, கோயிலுக்கு போயிட்டு வரேன். சாரங்க வீட்டுல இருக்க. ஓ, அவரும் ஏ டைப் தான்.
அவருக்கு கோவில் தெய்வம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவருக்கும் சேர்த்துதான் நீங்க வேண்டிக்கிறீங்களே. எல்லாருமே மனசஞ்சலத்தை தீர்த்துக்கு தானே கோயிலுக்கு போறாங்க. எனக்கு சஞ்சலமே அங்கதானே உண்டாகுது. வாங்க, பைக்கிலே போலாம். வேண்டாம் ராஜு, நான் நடந்து போயிடுறேன். பரவாயில்ல, வாங்க வாங்க. நான் ரொம்ப ஸ்பீடா போவேன், நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். பி கேர்ஃபுல். நான் ரொம்ப ஸ்பீடா போவேன், என்ன கட்டியா பிடிச்சுக்க. போதுமா? இன்னும் கொஞ்சம். இப்போ இன்னும் கொஞ்சம். ஆசை பாரு. இப்ப இது போறோம். அப்ப மீதி எப்போ? என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வண்டியில ஏறுங்க. என்னம்மா ஸ்வீட்? எனக்கு பர்த்டேயா? அது மட்டும் தான் குறைச்சலா இருக்கு. வயசு மட்டும் ஏறிட்டே போகுது. ஸ்வீட் அதுக்கு இல்ல. இன்னும் வேற எதுக்கு? நீயே சொல்லு. நான் சொன்னா தானே ஒரு மாதிரியா பேசுறிய? நம்ம வீட்டுல சீக்கிரமே மேல சத்தம் கேட்க போகுது. சரசு, எனக்கு பொண்ணு பார்த்துட்டியா? அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. மாப்பிள்ளை நல்ல அழகு, படிச்சவரு, பெரிய இடம். பெரிய இடமா? அங்கேயே எனக்கு பொண்ணு பாரு. மாப்பிள்ளை நம்ம ராஜுதான். என்ன ராஜுவா? நான் தான் பேராசை பிடிச்சவன, நீ என்ன விட அதிகமா இருக்கிறீங்க. நடக்கிறத பேசு. அம்மா தான் ராஜு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உன் விஷயம் என்னாச்சு? ஏன் விஷயம் தானே. ராமாயணத்துல 56 தேசத்து ராஜாக்களையும் ரவுண்டா உட்கார வச்சு ஒரே ஒரு சீதை கையில மாலையை கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். அத மாதிரி 56 விதமான பொண்ணுங்களை ரவுண்டா உட்கார வச்சு நான் மாலையை எடுத்துக்கிட்டு அம்மாவே வர்றாங்க. வாங்கம்மா வாங்க உட்காரு. மகாலிங்கம், நீ பொண்ணுங்களை தேடி தேசம் தேசமா அலைய வேண்டாம். நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். முதல்ல சரசுக்கு ஒரு மாப்பிளைய பாரு. முதல்ல அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு சமைச்சு போடுறது யாரு? பொண்ணு எந்த ஊருமா? மதுரை. நல்ல வசதியான குடும்பம், நிறைய சீர்வரிசையெல்லாம் செய்வாங்க. பொண்ணுக்கு ஒரே அண்ணன், கமர்ஷியல் போட்டோகிராஃபரா இருக்கான். அடுத்த வாரம் இங்க வருவாங்க. அவன் வர்றது உன்னை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அந்த பையனுக்கே நான் சரசுவை கட்டி வைக்கலான்னு இருக்கேன். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதா வித்தியாசமா? அம்மா எப்பவுமே ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிருவீங்க. அந்த பையனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன். மாப்பிள்ளை வந்தோடனே இங்க அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. அப்ப நான் வரட்டுமா? காப்பி சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல. சரசு, நான் போயிட்டு வரட்டுமா? உங்க மனசை புரிஞ்சுக்காம என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டேன். பங்களாவுல வந்து உட்கார்ந்துட்டா சிட்டுக்குருவிக்கு பங்களா சொந்தமாயிடுமா? எனக்கு என்ன சொத்து இருக்கா, அழகு இருக்கா, படிப்பு இருக்கா? எந்த அந்தஸ்துமே இல்லாதனா நொண்டிங்கிறதையும் மறந்துட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டா அதுக்கு நீங்களா பொறுப்பாக முடியும்? சரசு, நான் உன்னை என் தங்கச்சியா தான் நினைச்சிருந்தேன். சின்ன வயசுல நான் உன்னை கீழே பிடிச்சு தள்ளினப்ப கூட ராஜு ராஜுன்னு தான் கத்துனேன். அந்த சத்தம் என் மனசை விட்டு நீங்கவே இல்லை. ஒரு அண்ணன் செய்ய வேண்டிய கடமையை நான் எப்பவும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேம்மா. நான் போறேன். கல்யாணத்துக்கு பிறகு நான் எங்கேயே இருக்கணும்னு அம்மா விரும்புறாங்க. இப்போ நான் அதை விரும்பல. சரசு, அழுகாதம்மா. நீ ராஜுன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நம்ம சக்திக்கு மீறி ஆசைப்பட்டது தவறுமா. நமக்கு காசு பண்ண வேண்டாம், உன்னை காலம் பூரா வச்சு காப்பாத்துற ஒரு கூலிக்காரன் கிடைச்சா போதும். ஆனா அம்மா சொல்ற மாப்பிள்ளை எந்த வகையிலும் மட்டமா இருக்க மாட்டான். அந்த மாப்பிள்ளைக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அது வரைக்கும் நீ அழுகக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்மா. சரி அண்ணா. என் புள்ள மாதிரி நினைச்சு சொல்றேன்.
பக்கத்துல சக்தி உள்ள தெய்வம் இருக்கு. அத குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா குழந்தை உண்டாகும். 1000 தான் சொத்து சுகம் இருந்தாலும் என்ன செய்யறது? என்னை பொறுத்த வரையிலும் குழந்தை இல்லாத வீடும் தீபம் இல்லாத கோயிலும் ஒண்ணுதான். எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்க? நானே என்ன நம்பல, தெய்வத்தை எப்படி நம்புறது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வயசுல பெரியவர் நான் சொல்றேன். 2 பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. மனுஷனுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நான் நம்புறேன். அந்த கோயில் எங்கம்மா இருக்கு? ராஜுவை நான் காலையில அனுப்பி வைக்கிறேன். நீங்க 2 பேரும் அவங்க கூட போயிட்டு வாங்க. ரஜினி எங்க கூட அனுப்புங்க. சரிம்மா, நான் வரேன். குமார், நான் போயிட்டு வரேன். ரஜி, எல்லாம் தெரிஞ்சும் ஏன் நாடகமா இருக்கு? இந்த அந்தரங்க விளையாட்டு நம்ம மனசுலயே உண்மையா இருக்கட்டும் என்னதான். ராஜு, ராஜு, கோயில் எங்க இருக்கு? அது மேலே தெரியுதே. அடேப்பா, அவ்வளவு உயரமா? ரஜி, நடக்காத ஒரு காரியத்துக்காக நாம இவ்வளவு தூரம் நடக்கணுமா? போயிட்டு வரலாம் வாங்க. 2 பேரும் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குழந்தை இல்லைன்னா அது தெய்வத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்கும். யாராவது ஒருத்தர் வேண்டிக்கலன்னா அதனாலதான் குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கலாம். நீ மட்டும் போயிட்டு வா. சார், போலாமா? எனக்கு உடம்பு எப்படியோ இருக்கு. நீ ரவியை கூட்டிட்டு போயிட்டு வா. சீக்கிரமா திரும்பிடுங்க. ரவி, போயிட்டு வா. என்னங்க, என்னாச்சு? என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? போலாமா? பாவங்களை மனசால செஞ்சுட்டு கங்கையில குளிச்சா போதும், கோயில்ல வேண்டிக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்புல வர்றவங்க ஒழுங்கா சாமி கும்பிடுறாங்களா? அப்பவும் மனசுல வேற ஏதாவது நினைச்சுக்கிறாங்க. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் சார், தெய்வ தரிசனத்தை இங்க இருந்தே பார்த்துட்டீங்கல்ல? கோயிலுக்கு வரும்போது மனசு சுத்தமா வரணும். அதுதான் இல்லையே. இப்போ அவரு சுத்தமா வர என்ன? ரஜி, வா. என்னை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் இப்ப புரியுது. வணக்கம். வணக்கம். யாரு நீங்க? நான் வந்து ஒரு போட்டோகிராஃபர். சொந்த ஊர் மதுரை. என்ன பத்தி ராஜம்மா சொல்லிருப்பாங்களே. நம்ம மச்சான். ஓகே ஓகே. தேங்க்யூ.
ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியங்க. ஆமாங்க, இந்த போட்டோ எடுக்கிறதுல அப்படி என்ன வருமானம் வரும்? அதுல ஒண்ணும் வரும்படி ஒண்ணும் கிடையாதுங்க. நான் கேலண்டர்களுக்காக பல கம்பெனில ஆர்டர் பிடிப்பேன். அதுல சில போட்டோக்கள் நேச்சுரல் அமைஞ்சிருச்சுன்னா அதை ஃபாரினுக்கே அனுப்புவேன். அப்ப சில காலண்டர்கள் அசிங்கமா பாக்குறேன்னு அதெல்லாம் எடுக்கிறது நீங்க தானே? ஆமாங்க. நடச்சி இல்லைங்க, அதாவது மொத்தத்துல எனக்கு ஒரு 3000 ரூபாய் வரும்படி ஒரு மாசத்துக்கு. அது போதும். ஆமா, ஊட்டிக்கு எப்ப வந்தீங்க? நான் போட்டோ எடுக்கிற பிசினஸ் விஷயமா வந்தேன். ராஜம்மாவையும் பார்த்தேன். அப்படியே அப்படியே ஆஹா, தங்கச்சியை பாக்கணுமா? அதான் கூப்பிடுறாங்க. சரசி, தங்கச்சி வெட்கப்பட்டு போங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு தடவை நான் பாத்துக்கிறேன். சரிங்க, காபி சாப்பிட்டு போங்க. இல்லைங்க வேண்டாம், நான் இன்னும் பல இடங்களுக்கு போகணும் பிசினஸ் விஷயமா. அப்படியே ட்ரெயினுக்கு போகணும், லேட் ஆகும். நான் வந்துக்கிறேன். ரொம்ப லட்சணமான மாப்பிள்ள. வணக்கம்மா. அடடே, வாங்க வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன ஏதாவது விசேஷமா? ஆபீஸ்ல இருந்து ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. என்ன விஷயம்? கேஸ் விஷயமா இருக்கும். உடனே புறப்படணும். நம்ம வண்டியில போறீங்களா? வேண்டாம், 2 நாள்ல திரும்பிடுவேன். அது வரைக்கும் ரதி உங்க கூட இருக்கட்டும். நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் போயிட்டு வரேன். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். வாமா. ரதி, என் காஃபி நீயே சாப்பிடு. ரஜினி எங்கம்மா? உள்ள இருக்கா. வாமா. ரதி, கோவிலுக்கு குமார் வரலையாமே? ஆம்பளைங்க சாமி அது இதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நீயும் விட்டுட்டு போலாமா? விட வேண்டிய இடத்துல விட்டுத்தானே ஆகணும். ரஜினி, நீ ரதிகிட்ட பேசிட்டு நான் பூஜை அறையில விளக்கேற்றிட்டு வந்துடுறேன். ரஜினி, நல்ல பேரு. நதியை தேடி வந்த கடல். இது கடல் நதியை தேடி வர காலம்தான். ரதி, பியூட்டிஃபுல் நேம். பெண்ணான எனக்கே உங்க அழகு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல ஆம்பளைங்களுக்கு. ரஜினி, நீ பேசுறது எனக்கு கொஞ்சமா பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச இங்க வேற ஆள் இருக்கு. ரஜினி, தாகத்துக்கு தண்ணி குடிச்சாலும் இளநீருக்கு தானே சுவை அதிகம். ரஜினி, வயசுக்கு மீறி பேசாது. போதும், நிறுத்து. ரதி, எங்கம்மா போற? வீட்டுக்கு. ஏன்? மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணு கேட்காதுங்க. நான் போய் தான் ஆகணும். அவரை ஸ்டேஷன்ல பார்த்தேன். கேஸ் விஷயமா போறேன், 2 நாள்ல வந்துருவேன்னு சொன்னாரு. ராஜு, ரதிக்கு வீட்டுக்கு போகணுமா? இருட்டிடுச்சு, மழை வேற வருது. நம்ம வண்டியில அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டோம். சரிம்மா, வாங்க. இருக்கீங்க? வண்டியில் ஏதோ ரிப்பேர், நான் இறங்கி பார்க்கிறேன்.
உடம்புக்கு என்ன ஆகும்? வண்டி ரிப்பேர் பண்ண முடியல. பரவாயில்ல, கிட்டக்கு நானே, நான் நடந்து போயிடுறேன். இருட்டா இருக்கு, நான் துணைக்கு வர்றேன். என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன், தொடச்சு விடு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படியா? அப்படிதான். ராஜு, பாப்பா சாப்பிடலாம். ஏம்மா, ஃபிஷ் ஃப்ரை இல்லையா? இன்னைக்கு இல்லப்பா, சாப்பிடு. நீ ஏமா சாப்பிடாம இருக்க? பசி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு கிளாஸ் பால் கொண்டு வரேன். பசி எடுத்தா சாப்பிடுற, நீயும் சும்மா தாங்குற. நீ உன் பசியை தீர்த்துக்கிட்ட, அது மாதிரி என்னால முடியுமா?
ஃப்ளவர் ஷோ நடக்குது. ஒரு வாரம் இங்கேயே தங்கி இருந்து படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன மாப்பிள வரும்போது தங்கச்சியை கூட்டு வந்தான்னா? நான் கூப்பிட்டேனே, அது என்னமோ வாந்தி மயக்கம் சாம்பல்னு. மாப்பிள உங்களை சும்மா சொல்லக்கூடாது. எங்க குடும்பத்தின் தெய்வம் நீங்க. ஒரு சாதனை. ஆமா, தங்கச்சி எப்படி இருக்கு? அது நல்லா தாங்க இருக்குது, எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனா சதா உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க. என்னென்ன? அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே, அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு. ஆமா, நீங்க கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. என்ன லட்சியம்? ₹1,00,000 கையில இருந்தா தான் கல்யாணம். என்னங்க ₹1,00,000 நீங்க எப்ப சம்பாதிக்கிறது? நீங்க எப்ப கல்யாணத்தை பண்ணிக்கிறது? நான் சம்பாதிக்கிறது இல்ல. எனக்கு பொண்ணு கொடுக்கிற மாமனார் ₹1,00,000 ₹1 நோட்டா கட்டி தட்டுல வச்சு கொடுத்தா தான் கல்யாணம். அட என்னங்க, இந்த காலத்துல எவங்க ₹1,00,000 கொண்டு தட்டுல வைப்பா? விடுங்க மாப்பிள, அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? மாப்பிள, இந்த ஊட்டியில இன்டீரியரா முக்கியமான சில இடங்களுக்கு நீங்க அழைச்சிட்டு போகணும். அதெல்லாம் நான் படம் எடுத்தேன்னா எனக்கு நிறைய வரும்படி இருக்கு. அவ்வளவுதான். இந்த தூக்கி தோல்ல போடுங்க. சரி, பெறப்படுங்க. வெரி குட். என்னம்மா ரஜினி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணு இல்ல ஆண்டி, ராஜுவோடதான் மனசாபமா. அவன் எப்பவுமே இப்படித்தான், யாரையாவது சீண்டிட்டே இருப்பான். எல்லாம் விளையாட்டுக்கு தான். நீயே அவனுக்கு காஃபி கொண்டு போய் கொடு. நீங்களே கொண்டு போய் கொடுங்க. பரவாயில்லம்மா, நீயே கொண்டு போய் கொடு. சாரி ஆண்டி, டோன்ட் கம்பேர் மீ. சதி, என்னாச்சு? என்ன தனியா விட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க. எப்போ நான் உங்க கூட தான் இருப்பேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? கண்ணெல்லாம் சிவந்திருக்க. ராத்திரி சரியா நீ தூங்குற போல இருக்கு. எனக்கு சூடா காத்து கொண்டு வா ப்ளீஸ். கொண்டு வரியா? ராஜு, நானும் பார்த்துட்டே வரேன். நீயும் ரஜினி ஏன் சரியா பேசிக்கிறது இல்ல? என்னம்மா நீ அவளை கொஞ்சம் சொல்றியா? வேற வேலை கிடையாது? அது இல்லப்பா, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காளே, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? தகராறும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பின்ன ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? அது அவகிட்டே கேளுங்க. அவகிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்ற. ராஜு, நம்மள நம்பித்தானே அவ அமெரிக்கல வந்திருக்கா. அவ மனசு வேதனைப்படலாமா? அவ சந்தோஷமா இருக்கணும்னா நீ கலகலப்பா பேசணும். அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கா. சரிம்மா, அவ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். ரஜினி, ஏன் பேச மாட்டேங்கிற? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நம்ம நடவடிக்கையை பார்த்து அம்மா எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? வேதனை அம்மாவுக்கு இருந்தா புரிஞ்சுக்க முடியுது, அடுத்தவங்களுக்கு இருந்தா? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். செஞ்ச தப்ப மனசுல எண்ணி வருந்தவே நினைச்சேன். ஆனா நீ ராஜு, ஒருத்தன் பொருளை அபகரிச்சா திருட, அனுபவிச்சா திருட இல்லையா? நாம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். கமான் ரஜினி. தொடாத என்ன. அவகிட்ட பழகுற அந்த நினைப்புல என்கிட்ட வராது. இந்த இடம் எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு, ஆனா இதை விட இன்டீரியர் அழைச்சிட்டு போனா நல்லா இருக்கும். நான் கூட்டிட்டு போறேன். மாப்பிள, அந்த ட்ரீ எப்படி இருக்கு?
ஆஹா வெரி நைஸ் வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் மாப்ள அந்த பூ கிட்ட போய் நில்லுங்க உங்களை வச்சு ஒரு சில்லு எடுத்துக்கிறேன் எடுக்கிறீங்களா நல்லா இருங்க கேமால் அந்த பூவை கொஞ்சம் உள்ள இழுங்க வாய புழங்க வாய புழக்கவா கொஞ்சம் சிரிக்கிறவா நில்லுங்க அப்படி சொல்லு மாப்ள ஓகே ஓகே நீ கேட்ட ஊட்டி இன்டீரியர் ஏரியாவே இதுதான் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டோம்னு வச்சுக்க பியூட்டி எல்லாம் பார்க்கலாம் இந்த பேக்ரவுண்ட் பிரமாதமா இருக்கு இத வேஸ்ட் பண்ணுவானே ஸ்டைலா இந்த இடத்துல நின்னு ஒரு போஸ் கொடுங்க எடுங்களேன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நீ என்ன போட்டோ எடுக்கிற கவாத்து வாங்குறியா ஸ்டடி ஸ்டடி இஸ்மாயில் மாப்பிள மாப்பிள அத பாத்தீங்களா இதுதான் மாப்பிள நேச்சுரல் பியூட்டி இந்த மாதிரி ஃபிகர் எல்லாம் படையெடுத்து ஃபாரினுக்கு அனுப்பிச்சா துட்டு எக்கச்சக்கமா கிடைக்கும் அத படையெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களே மாப்பிள முடியுமா இந்த ஏரியாவிலேயே நான் சொன்னா நடக்காததே இருக்காது அவ்வளவு சொல்வாக்கா நில்லு நில்லு இந்த ஒரே ஒரு போட்டோ ஒரே ஒரு போட்டோ ஒரே ஒரு போட்டோ என்ன மாப்பிள பெரிய செல்வாக்குன்னு சொன்னீங்க இங்க வந்து தொங்குறீங்க தொங்க வேண்டிய இடத்துல தொங்கி தாண்டா தீரணும் சீக்கிரமா தொங்குங்க நீ அந்த பக்கமா திரும்பிக்க ஒரே ஒரு போட்டோ இது வேணுமா வச்சுக்க வச்சுக்க ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா டேய் வாடா சரினாச்சு வாடா வாடா நில்லு நில்லு ஏறுமா சீக்கிரமா தட்டுறா போதும்டா வாய் காது வரைக்கும் போகுது நல்ல காட்டு சீக்கிரம் கிட்ட போய் நில்லுங்க ஐயோ கிட்ட நிக்க முடியல கெட்ட நாட்டம் ஐயோ இந்த போட்டோ தான் ஃபாரினுக்கே போகுது நிஜமா ஆமா அப்ப சீக்கிரமா தட்டு அப்படி கிட்ட வா உன்னை கைய பிடிச்சு வச்சா குடும்பமா நடத்த போறாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாலும் ஐயோ சீக்கிரம் கெட்ட நாட்டம் வருதுடா யாராக ரெடி இஸ்மாயில்